அனைவருக்கும் வணக்கம். ஆ முதல் ஔ வரையிலான உரை. அகமும் புறமும் தூய்மையால் தழுவி, அன்பும் அறிவும் கூர்மையாய் தோன்றி, அர்ப்பண வாழ்வினை தகுதியாய் வாழ்ந்த அப்துல் கலாம் அவர்களை பற்றிய உரை இதோ. ஆழ்ந்த ஞானம் கொண்ட அப்பா ஜெய்னுலாப்தீன், ஆஷியம்மாள் என்னும் அன்புள்ளம் கொண்ட தாய். ஆடம்பரங்களையும் ஆசைகளையும் வெறுத்த சிறுவன் அப்துல் கலாம், ஆனாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையால் வெற்றி கண்டவர். இயற்கை எழில் கொஞ்சும் ராமேஸ்வரத்தில் இறைவனால் அக்டோபர் 15ஆம் நாள் உதித்த இனியவன். இனிய அழகிய தோற்றம் இல்லாது போனாலும் இவருக்கு ஈடு இணை எவரும் இல்லை இவ்வுலகில். ஈடில்லா பாடமான கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று, ஈகை என்னும் குணத்தால் கணக்கறிவை பிறரோடு பகிர்ந்து, ஈர்ப்பு என்னும் விசையால் இந்தியரால் ஈர்க்கப்பட்டவர். ஈருலகம் வியக்கும் விந்தை மனிதர் அவர். உறக்கத்தில் வருவது கனவு என்று இதுவரை நினைத்திருந்தோம். உறக்கச் சொன்னார், உன்னை உறங்க விடாமல் தடுப்பதுதான் என்று உலகம் வியக்கும் தத்துவம் தந்த வித்தகர் அவர். ஊடகங்கள் தொடுத்தன கேள்விக்கணை, பிடித்த கண்டுபிடிப்பு எதுவென ஊனமுற்றோர் பயன்படும் வகையில் அமைத்ததுதான் என்றபோது ஊமையாய் உறைந்தது எந்தன் மனமும் ஒரு கணம். ஊரே வியக்கும் விந்தை மனிதர் அவர். எளிமைக்கு எடுத்துக்காட்டு, எம் போன்ற இளைஞர்களுக்கு வழிகாட்டி, எண்ணச் சிறையில் ஆகாயம் அளந்தவர், எதிராளிகளே இல்லாத சிங்கம் அவர். ஏழ்மையிலும் ஏரோநாட்டிக்கல் பயின்றவர், ஏன் எதற்கு எப்படி என கேள்விக்கணைகளை தொடுத்து கொண்டே இருந்தவர். ஏறாத மேடைகளே இல்லை இவர் இளைஞர் நலன் கருதி, ஏராளம் கண்டுபிடிப்புகள் இவர் அகராதியில் உண்டு. 5 ஆண்டுகள் இந்தியாவின் முதல் குடிமகனானார். ஐயம் என்று வந்த மாணவருக்கெல்லாம் கலங்கரை விளக்கமானார். 5 லட்சம் மரக்கன்றுகளை நட முன்னேற்பாடுகள் செய்தார். 50 காப்பியம் தெரியும், 6ஆம் காப்பியமானார் தமிழர்க்கு. ஒப்பற்ற தலைவர்க்கெல்லாம் ஒருபடி மேலானார். ஒற்றுமையே பலம் என்பதை குறிக்கோளாய் கொண்டார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை மனதில் கொண்டார். 1-2 ஆண்டுகளாவது இன்னும் வாழ்ந்திருக்கலாம் என தோன்றச் செய்தார். 9 கோள்களை ஆராய 10ஆவது கோளாய் சென்றுவிட்டீரோ என எண்ணம் தோன்றும் அளவுக்கு வாழ்க்கை வாழ்ந்து விட்டார். ஓங்கி உயர்ந்த மனிதரெல்லாம் அன்னார்ந்து பார்க்கும் அளவுக்கு நிலையை எட்டிவிட்டார். ஓசையின்றி சென்று விட்டார் இவ்வுலகம் தாண்டி வேறுலகம். ஓங்கி வளர்ந்த மனிதரெல்லாம் அன்னார்ந்து பார்க்கும் இடத்திற்கு சென்று விட்டார். ஓசையின்றி சென்று விட்டார் இவ்வுலகம் தாண்டி வேறுலகம். 1000 ஆண்டுகள் காத்திருந்தாலும் உம்மை போல் கிடைத்திடுமோ இப்படி ஓர் தலைவன். ஓடிவா எம் விஞ்ஞானியே. ஔவை எமக்கு தமிழ் பாட்டி என்றால், அவ்வியம் பேசாத டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் எமக்கு அறிவியல் தாத்தா. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.